ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेदि मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பதஞ்சலி ஸ்துதி சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ச வைத்யகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிரானதோஸ்மி. பதஞ்சலி யோகசூத்திரம் மொத்தம் 4 பாதங்களை, அதாவது 4 அத்தியாயங்களை கொண்ட நூல். முதலாவது அத்தியாயம் நம்ம நிறைவு செஞ்சோம். 2வது பாதமான சாதனா பாதத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். அதில் கிரியாயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறார். இந்த கிரியாயோகம்னா என்ன? இதை முதல் சூத்திரத்தில் சொல்கிறார். தபஹ ஸ்வாத்தியாயக ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோக. 3 விஷயங்கள் சொல்கிறார். கிரியா அப்படின்னா கர்மம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கர்மங்கள் 3 வகையான கர்மங்கள் உண்டு. காய்கம், வாச்சிக்கம், மானசம். இப்போ அந்த 3 கர்மங்களுக்கும் 3 விஷயங்கள் சொல்கிறார். தபஹ ஸ்வாத்தியாயக ஈஸ்வர பிரணிதானானி. தபம் அப்படிங்கிறது காய்க கர்மம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வாத்தியாயக இதை வாச்சிக்க கர்மம் அப்படின்னும், ஈஸ்வர பிரணிதானானி ஈஸ்வர பக்தி அப்படின்னு அர்த்தம். இதை மானச கர்மம் அப்படின்னு சொல்கிறார். எப்பயுமே யோக சூத்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லிட்டார் அப்படின்னா இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத அடுத்த சூத்திரத்திலே சொல்லிடுவார். நம்ம முதல் அத்தியாயத்தில் கூட இதை பார்த்துருப்போம். இப்போ இதில் முதல் சூத்திரத்தில் கிரியாயோகம்னு என்னங்கிறத சொல்லிட்டு இப்போ இதனுடைய பலன் என்ன இதை அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். 2வது சூத்திரம் சமாதி பாவனார்த்தக கிளேஷ தனுகரணார்த்தச்ச. அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா கிரியாயோக பலன் என்ன. பலன் அப்படின்னு சொல்லும்போது 2 விதமான பலன் இருக்குது. சாதாரணமாக நம்ம இப்போது சாப்பிட்றோம் அப்படின்னா அதுலேயே 2 விதமான பலன் இருக்குது. ஒன்று, முதல் பலன் பசி ஆறுறது. அதுக்கப்புறம் அடுத்த பலன் உடல் ஆரோக்கியம். நம்ம சாப்பிட்ற அந்த உணவு வச்சு தான் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த உடல் ஆரோக்கியம்ங்கிறது நீண்ட கால பலன். சாப்பிட்ட உடனே பசி ஆறுறதுங்கிறது உடனடி பலன். அப்போ 2 பலன்களை இது மாதிரி 2 பலன்களை பதஞ்சலி முனிவரும் சொல்கிறார். அப்போ இந்த ஒரு சூத்திரத்தை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். சமாதி பாவனார்த்தக இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பிரிக்கிறோம். அப்புறம் கிளேஷ தனுகரணார்த்தச்ச இதை இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ முதல் பகுதியில் சமாதி பாவனார்த்தக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இது இறுதி பலன். இறுதி பலன் அப்படின்னா அது என்ன? இறுதி பலன்னா சமாதி. சமாதி தான் இறுதி பலன் அப்படின்னு சொல்கிறார். பாவனார்த்தக இதை பாவனம் கூட்டல் அர்த்தம் அப்படின்னு பிரிக்கிறோம். பாவனம் அப்படின்னா உற்பத்தி அப்படின்னு அர்த்தம். அர்த்தம்னா பிரயோஜனம். அப்போது சமாதி என்ற பலனை உற்பத்தி செய்கின்றது. சமாதியை உற்பத்தி செய்கின்ற பலனை தரக்கூடியது இந்த கிரியாயோகம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சமாதினா என்னன்னு தெரியணும். நம்ம அதுதான் சமாதி பாதத்தில் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். அதில் தான் அது விரிவாக சொன்னார். இப்போ சமாதிங்கிறது என்னதுன்னா சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனதில் தங்கு தடையற்ற ஒரு அமைதி, தியான முதிர்ச்சியினால் நம்முடைய மனதில் தங்கு தடையற்ற அமைதி இருந்தால் அதற்கு பேர் சமாதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை, இதுதான் இறுதி பிரயோஜனம். எல்லாரும் வாழ்க்கையில் தேடுறது இந்த அமைதியை தான். நல்லா வாழ்க்கை ஃபுல்லாக கத்தி கத்தியே வாழ்ந்துருப்பாங்க. எப்படா அமைதி அடைவோம் அப்படின்னு அதுக்கும் கத்திட்டு இருப்பாங்க. சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்கும். ஏன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுதேன்னு யோசிச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க அமைதி இல்லாமையே வாழ்ந்து அமைதி கிடைக்கலையேன்னு அதுலேயும் அமைதி இருக்காது. அப்போது அந்த முழுமையான அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு இந்த கிரியாயோகம் நமக்கு உபாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார்.
எப்பயுமே இந்த கர்மயோகம்ங்கிறது வந்து அதை விட்டுட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லவே முடியாது. பகவான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறார். ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதின மாதிரி கீதையில் வந்து எழுதி கொடுத்துட்டார். இது சாப்பிடாம இந்த மருந்து எடுக்கலைன்னா உனக்கு சரியாகாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் கிரியா யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்மயோகத்தை எழுதி கொடுத்துருக்கார். நம்மளே வந்து கொஞ்சம் நல்லா ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு கர்மயோகம்ங்கிறது எப்படிப்பட்டதுன்னு தெரியலங்கிறது செகண்டரி. ஓரளவுக்கு உபனிஷத்தில் படித்தவங்களுக்கு கர்மயோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது கட்டாயம் புரிஞ்சிருக்கும். கர்மயோகம் இல்லாமல் நமக்கு வந்து மோட்சம் கிடையவே கிடையாது. கர்மயோகம் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலை, கர்மயோகம் இல்லாமல் மோட்சம் இல்லைன்னு சொல்கிறேன். கர்மயோகம் மோட்சத்திற்கான தகுதியை உண்டாக்கும், அது இல்லாமல் மோட்சம் இல்லை. அதுவே மோட்சத்தை கொடுத்துறாது. இது ரெண்டுக்குமான அந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்ல முதல் பகுதியில் வந்து என்ன சொன்னார்? சமாதி பாவனார்த்தக, அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது புரிஞ்சுதான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றார்? கிளேஷ தனுகரணார்த்தச்ச, கிளேஷ தனுகரண அர்த்த ச. தனுகரண அர்த்த, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தனுகரணம் அப்படின்னா பலகீனப்படுத்துதல், அர்த்த அப்படின்னா பிரயோஜனம். தனுகரணனா பலகீனப்படுத்துதல், அர்த்த அப்படின்னா பிரயோஜனம். இப்போ எதை வந்து பலகீனப்படுத்துது? கிளேஷம், கிளேஷ தனுகரண அர்த்தச்ச. இப்போ கிளேஷம்னா என்ன? துயரங்கள், துன்பங்கள். அந்த கிளேஷம்னா என்னங்கிறத சொல்ல போறார். ஃபர்ஸ்ட் சூத்திரத்துல கிரியாயோகம்னா என்னன்னு சொன்னார். ரெண்டாவது சூத்திரத்துல கிரியாயோகத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னார். அந்த பலன்ல வந்து இறுதி பலன்கிறது நமக்கு இன்னும் அது இறுதியா வரட்டும். முதல்ல வந்து ஆரம்ப பலன், உடனடி பலன் நமக்கு வரணும் இல்லையா? அந்த உடனடி பலன் என்னன்னா கிளேஷ தனுகரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிளேஷ தனுகரணம் அப்படிங்கிறப்போ அந்த கிளேஷம்னா என்னங்கிறத விளக்கி ஆகணும். அது அடுத்தடுத்த சூத்திரத்துல சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இப்போதைக்கு சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்? துயரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ துயரங்களை பலகீனப்படுத்துதல், அதை வந்து இந்த கிரியாயோகம் செய்யும். துயரங்களை பலகீனப்படுத்தக்கூடிய, கிளேஷங்களை பலகீனப்படுத்தக்கூடிய பிரயோஜனத்தை உடையது இந்த கிரியாயோகம். இந்த எலெக்ஷன்லாம் நடந்தது. நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்துட்டு சில பெரிய பெரிய கட்சிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங் ஆகுறதுங்கிறது ஒன்று இருக்கு. அதர் கேண்டிடேட்ஸை அவங்கள பலகீனப்படுத்தி விட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்கல்ல, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. யாராச்சும் கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த கட்சி சின்ன கட்சின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை ஓரளவுக்கு ஒரு ஓட் டிஃப்ரென்ஸில் வந்துட்டு எதிர்கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, இவங்க கொண்டு போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து நீ பிரச்சாரத்துக்கே வராத, எந்த வேலையும் செய்யாத, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வேலையை வந்து இந்த கர்மயோகம் வந்து கிளேஷங்களுக்கு பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ ரெண்டாவது சூத்திரத்தில் பலனை சொன்னார். இப்போ மூன்றாவது சூத்திரத்தில் வந்து என்ன சொல்லி ஆகணும்? கிளேஷம்னா என்னன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா சமாதினா என்னங்கிறத முழுசாக விளக்கிட்டார். சமாதியை ஏற்படுத்தும் சொல்லியாச்சு, கிளேஷங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கிளேஷம்னா என்ன? இதை மூன்றாவது சூத்திரத்தில் சொல்றார். அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாக. அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷா, இதுதான் பஞ்ச கிளேஷம். பஞ்ச அப்படின்னா 5, கிளேஷம்னா துயரம். 5 விதமான துயரங்கள் நமக்கு இருக்குதாமா. இல்லையே, எனக்கு 1008 துயரங்கள் இருக்கு, உங்க பதஞ்சலி என்ன 5 துயரம் தான் சொல்றாரு, அது எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிரும். சரியா? அப்போ அவித்யா அஸ்மிதா, ஆ ரெண்டுமே ஆள ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ராகத்வேஷம், அதுவும் ஈஸியா இருக்கும். கடைசியில் இன்னொரு ஆ போட்டு முடிக்கிறார், அபினிவேஷக அப்படின்னு சொல்லி. இப்போ இது என்னங்கிற அந்த மீனிங் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரத்துக்குள்ள போகலாம். அவித்யா அப்படின்னா அறியாமை அப்படின்னு அர்த்தம். இந்த அறியாமைக்குள்ள லட்சணம் கொடுப்பார். வித்யானா அறிவு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூலெல்லாம் வந்து வித்யாலயா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சமஸ்கிருத சொற்கள் வந்து எவ்வளோ அழகானது அப்படின்னு சொல்லி. வித்யா ஆலயம், சுத்தம் செய்யக்கூடிய ஆலயம் என்னது? சௌச்சாலயம், சௌச்ச ஆலயம். இப்போ வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும். சரி, அப்புறம் ரெண்டாவது வந்து அஸ்மிதா. அஸ்மி அப்படின்னா இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அஸ்மினா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும். இந்த இருக்கிறேங்கிறது பிரச்சனையாமா. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது லட்சணம் சொல்லும்போது நம்ம பார்க்கலாம். இருக்கிறேங்கிறது வந்து எதுவாக இருக்கிறேங்கிறதுல தான் பிரச்சனை நமக்கு. நான் இருக்கேங்கிறதுல பிரச்சனை இல்லை, என்னவா இருக்கேங்கிறதுல தான் பிரச்சனை. அது சொல்லுவார், நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது ராக. ராக அப்படின்னா என்னது? பற்று. அடுத்தது துவேஷ. துவேஷனா வெறுப்பு. அப்புறம் அபினிவேஷாகா, மரண பயம். அபினிவேஷாகனா மரண பயம். இந்த 5 விஷயங்கள் தான் நமக்கு துயரம் அப்படின்னு சொல்றார். இந்த மரண பயம் பற்றியெல்லாம் வந்து நம்ம ஆச்சாரியாக்கள் ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. அது கடைசியாக நம்ம பார்க்கலாம். இப்போ மூன்றாவது சூத்திரத்தில் வந்து பஞ்ச கிளேஷம்னா என்னன்னு சொல்லிட்டார்.
இப்போ 4வது சூத்திரத்தில் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த பஞ்ச கிளேஷங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், எப்படி இந்த அரசியல்வாதிகளை வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த 5 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிறார் ஓரளவுக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் மூடில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட உதாரணங்களே வந்துட்டு இருக்கு. சரி, 4வது சூத்திரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவித்யா க்ஷேத்திர உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அவித்யாவை வந்து தனியாக பிரிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் மீதி 4ஐயும் தனியாக எடுத்துக்கிறார். அவித்யாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவித்யா க்ஷேத்திரம், அவித்யா க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றார். க்ஷேத்திரம் அப்படின்னா உற்பத்தி ஸ்தானம். அவித்யாங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்த வார்த்தை உத்தரேஷாம் அப்படின்னு சொல்றார். உத்தரேஷாம் அப்படின்னா என்னது? பிறகு வருகின்ற. உத்தரேஷம்னா பிறகு வருகின்ற. அவித்யாவுக்கு பிறகு 4 வருதா? மொத்தம் 5. அவித்யா தான் ஃபர்ஸ்ட், அதற்கு பிறகு வரக்கூடியது 4. அந்த 4ம் 4 விதமான படிநிலைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து பிரசுப்த தனு விச்சின்ன உதாராணாம். அப்போ முதலாவது அவித்யா வந்து உற்பத்தி ஸ்தானமாக இருக்குதாமா. எதுக்கு அப்படின்னா எல்லா துயரங்களுக்கும். எல்லா துயரங்களுக்கும் காரணம் இந்த அவித்யா தான். நமக்கு வந்து லைஃப்லயே வந்து ஒருத்தங்களை பற்றி சரியாக தெரியாததுனால தான் அவங்கள பற்றி வந்து அவங்க கிட்ட ரகலை பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது எல்லாம். ஐயோ இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சு, தெரியாமல் நான் அவர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தங்க வந்து பலார்னு கணத்தில் அரைகிறாங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அப்படியே பொங்கி எழுவோம். ஒரு குழந்தை அடிச்சதுன்னா, பின்னாடி அடிச்சிருக்காங்க யாருன்னு தெரியல, திரும்பி பார்த்தா குழந்தை, ஐயோ தெரியாமல் கோவப்பட்டோமே, அப்போ தெரிஞ்சிருந்தா பேசாமல் இருந்திருப்ப. அப்போது தெரியாததுனால இந்த அவித்யா வந்து பல விஷயங்களுக்கு வந்து மூல காரணமாக இருக்குது. அது மூல காரணம்ங்கிறத வந்து சொல்லுவார். பிறகு வருகின்ற 4ம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். இது என்ன அப்படின்னா, பிரசுப்த அப்படிங்கிறது வந்து இந்த ஆசைகளானது வெளி தோற்றத்துக்கு வராமல் உறங்கி இருக்கக்கூடிய நிலை. யாருக்கு இந்த நிலை இருக்கும் அப்படின்னா, யோகிகளுக்கு. நம்ம யோக சூத்திரம் பொறுத்தளவுக்கு யோகத்தை தானே நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்கோம். யோகம்னா என்ன? மனதை ஒழுங்குபடுத்திய நிலையில் இருப்பவன் யோகி. அப்போ மனதை ஒழுங்குபடுத்தியவனுக்கு வந்து இந்த ஆசைகள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து உறங்கிட்டு இருக்குமாமா. இப்போ உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நிலை வந்து என்ன சொல்றாங்க? பிரசுப்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது தனு. இது வந்து எப்படிப்பட்டதுன்னா, அந்த ஆசைகள் வரும், வந்த சனத்துல காணாம போயிடும். இந்த வடிவேல் காமெடியில வந்து அந்த வாமா மின்னல்னு சொல்லி கூப்பிடுவாங்க, பொண்ணை பார்த்துருக்கவே மாட்டான், நிக்க வச்சு பார்த்தா அது அடுத்த ஸ்டேஜ், கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். பொண்ணே பார்க்கல அப்படின்னா ஒரு படத்துல வடிவேல் கல்யாணமே ஆகாது இல்லையா, அந்த ஸ்டேஜ் பிரசுப்த. ஒரு பிரச்சனையும் கிடையாது. மின்னல் மாதிரி போயிட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போ வந்து இந்த 2வது ஸ்டேஜ் வந்து இந்த குழந்தைங்களாம் எப்படி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு முழிப்பாங்க, அப்புறம் மறுபடியும் தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி இந்த ஆசைகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து என்னன்னா, லைட்டாக முழிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆஃப் ஆகிக்கும். இந்த ஸ்டேஜும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து 3வது ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அது என்னது? விச்சின்ன அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஸ்டேஜ். இப்போ அந்த ஸ்டேஜில் தான் சாதாரணமாக நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருப்போம். அடுத்தது 4வது ஸ்டேஜ் வந்துட்டு அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிடும். நம்ம ஆசை அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இங்கே மற்ற 4 துயரங்கள், இந்த துயரங்கள் வந்து வெளி தோற்றத்துக்கு வந்து அதை அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்படிப்பட்ட ஸ்டேஜ் வந்து 4வது ஸ்டேஜ். அப்போ வந்து இது அத்தனைக்கும் எது மூல காரணமாக இருக்குதுன்னு சொல்றார்? அவித்யா அப்படின்னு சொல்றார். உதாரணம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். விச்சின்ன ஸ்டேஜ்லயும் இருப்போம், உதாரணம் ஸ்டேஜ்லயும் இருப்போம். ஓரளவுக்கு மனம் பக்குவப்பட தனு அவஸ்தாக்கு வந்து பிரசுப்த அவஸ்தாக்கு வந்துடும். அவஸ்தா அப்படின்னே சொல்லுவாங்க இதுல. பிரசுப்த அவஸ்தா, தனு அவஸ்தா, விச்சின்ன அவஸ்தா. அவஸ்தானா என்ன? நிலை. நம்ம அவஸ்தையை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோமோ அந்த அவஸ்தைக்கான அவஸ்தை. சரி, அடுத்தது வந்து இப்போ வந்து இந்த 4 நிலைகள்லையும் நம்ம துயரத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருந்தது எது? அவித்யா, அறியாமை. இப்போ அறியாமைனா என்னன்னு சொல்லணும் இல்லையா, அது அடுத்த சூத்திரத்தில் சொல்றார். இதுதான் வந்து தலை, ஹெட்டு, முக்கியமானது. இது பத்தி சொல்றார். 5வது சூத்திரம், அவித்யா சுச்சி துக்க அனாத்மசு நித்திய
சுச்சி சுக ஆத்மக்யாதிஹி அவித்யா. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அனித்யா சுச்சி அப்படின்னு சொல்லிட்டேன், அனித்யா அசுச்சி அப்படின்னு சொல்லணும். அனித்யா அசுச்சி துக்க அனாத்மசு நித்திய சுச்சி சுக ஆத்மக்யாதிஹி அவித்யா. பார்க்கறதுக்கு ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இங்கே என்னென்னா 4 விஷயங்கள் சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் 4 விஷயம் சொல்கிறார், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கு ஆப்போசிட்டான 4 விஷயம் சொல்கிறார். அதுதான் அவித்யா அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னா அனித்யம், அப்புறம் அசுச்சி அப்படின்னா அசுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அனித்யம், ரெண்டாவது வந்து அசுத்தம், அப்புறம் மூன்றாவது வந்து துக்கம், நான்காவது அனாத்மா. இந்த 4 விஷயங்கள் சொல்கிறார். இந்த 4 விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அனித்தியத்துக்கு எது ஆப்போசிட்? நித்தியம். அசுச்சிக்கு எது ஆப்போசிட்? அதாவது அசுத்தத்துக்கு எது? சுத்தம். துக்கத்துக்கு சுகம், அனாத்மாவுக்கு ஆத்மா. இப்போ நான் வாசிச்சு காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அனித்ய அசுச்சி துக்க அனாத்மசு நித்திய சுச்சி சுக ஆத்மக்யாதிஹி. புரிஞ்சதா? இதுதான் அவித்யா. ஆத்மக்யாதிஹி அப்படின்னு சொல்லி வருது. ஆதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், முதலியவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுதான் அவித்யா அப்படின்னு சொல்லி கடைசியில் அவித்யா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சாதாரணமாக நமக்கு வந்து அறிவு அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அறிவு. பாரு இவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது, பேர்பட்ட அறிவாளி தெரியுமா, இப்படி நினைப்போம். ஒரு பெண் அரசியல் தலைவர் இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு துணிச்சல் மிக்க தலைவராக இருக்கீங்க, பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுகளில் எடுக்கிறீங்க, துணிச்சலான முடிவுகள்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் ஏன் வந்து அயன் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி கேட்ட உடனே அவங்களுக்கு அடுத்த செகண்டே என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, இந்த பட்டம் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய சர்வாதிகாரி, அவருடைய மனைவி இமெல்டா மார்கோஸ் அப்படின்னு பேர். அந்த லேடிக்கு வந்து ஆல்ரெடி டைம்ஸுங்கிற ஒரு மேகசீனில் இந்த பட்டம் கொடுத்து ஒரு அந்த பத்திரிக்கையில் வந்திருக்கே, அடுத்தவங்களுக்கு கொடுத்த பட்டம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு உலக நாடுகளில் என்னென்ன நடக்குதுங்கிறது சாதாரணமாக தெரியக்கூடியது தான். இப்போ அமெரிக்கா, ரஷ்யா இது மாதிரியான நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரியுதுன்னா அது வேற. ஆனால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு சர்வாதிகாரி, அந்த சர்வாதிகாரியுடைய மனைவிக்கு டைம்ஸுங்கிற ஒரு மேகசீனில் இப்படி ஒரு பட்டம் கொடுத்து அதில் வர்ணித்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குதுன்னா அதுலேருந்து என்ன இண்டிகேட் பண்ணுறாங்க? அந்த லேடிக்கு வந்து உனக்கு இது ஒன்று தான் வேலை, எனக்கு பல வேலைகளில் இதுவும் ஒரு வேலை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று, உலக விஷயங்கள் என்ன நடக்குது என்ன நடக்கலைங்கிறத பார்க்காம நான் இல்லை, இப்படி வந்து பல விஷயங்களை இண்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு பார்க்கும்போது அப்பா என்ன ஒரு அறிவாளி இப்படி தோணும். இன்னொருத்தர் இருந்தார், நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன், ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சியை வந்து கூட கூட்டிகிட்டு வந்தார். 63 சீட் கொடுத்தாரு, 5 சீட் ஜெயிச்சாங்க. உடனே கமெண்ட் பண்ணுறாரு, இவங்களை வந்து நாயன்மார்களாக அனுப்பி வச்சா இவங்க பஞ்சபாண்டவர்களாக வர்றாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த இடத்துல வந்து சடனாக கமெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்க. அப்போ எந்த இடத்துல எப்படி பேசணும், இது மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். அது பார்க்க சில பேருடைய அந்த ஸ்பீச்செல்லாம் கேட்க சாதாரணமாக பார்த்தாலே வந்து எப்படி இவங்களால இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வித்யாவா? இவங்களுக்கு வந்து அவித்யா இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. கடைசி காலத்தில் எப்படி இருந்தாங்கங்கிறது தெரியும். நிறைய பெரிய பெரிய தலைவர்கள், உலகத்தையே புரட்டி போட்டவங்க, ஹிட்லர், இவங்களுடைய மரணம்லாம் எப்படி இருந்துச்சு? முசோலினியோடைய மரணம் எப்படி இருந்துச்சு? ஹிட்லர் கடைசியாக பயந்து போய் செத்தான். முசோலினிங்கிறது வந்து ஒரு சர்வாதிகாரி. எத்தனையோ சர்வாதிகாரிகளுடைய முடிவு வந்து கொடூரமாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்களுடைய பேச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதை நம்பி அப்படியே பின்னாடி போயிடுவாங்க, அவ்வளோ அறிவுபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அவித்யா இல்லை அப்படின்னா இவங்களுடைய முடிவு ஏன் இப்படி இருக்கணும்? அப்போ எது வந்து உண்மையான அறிவு? இப்போ நம்ம சொல்கிறோம் அத்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ பதஞ்சலி வந்து இதை தான் சொல்கிறார், அத்தியாசத்தை தான் சொல்கிறார். கயிறில் பாம்பு தெரியறத வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஒரு அரைகுறை வெளிச்சம் இருக்கக்கூடிய ரூம்குள்ளே நம்ம நுழையும் போது ஒரு கயிறு இருக்குது,
நம்ம தெரியாமல் பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு அது என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய அந்த திருஷ்டி அதில் வந்து ஒரு கற்பிதம் ஏற்றி வைத்து பார்க்குறோம். கயிற்று அவிச்சார சித்தி, கயிற்றில் பாம்பு தரிசனம் நமக்கு தெரியுது. இப்போது ஒருத்தன் வந்து அந்த பாம்பை எடுத்து அந்த பாம்போடைய உடம்புல எத்தனை செல்ஸ் இருக்குது, அந்த பாம்போடைய பல்லில் எந்த இடத்துல விஷம் இருக்குது, எவ்வளோ விஷம் இருக்குது, அந்த விஷத்தோடைய குவான்டிட்டி, அதுக்கு வந்து கண் பார்வை எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குது, அது எந்த அளவுக்கு நீளமாக இருக்குது, அதனுடைய செல்ஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. அந்த மாதிரி ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு இன்னுமே பிரச்சனை தான் அதிகமாகும். ஏற்கனவே துயரங்கள் சொல்ல வேண்டாம், அதுவும் நம்ம மக்கள் வந்து கஷ்டப்படுறத சொல்றதுக்கு வந்து அவங்களை விட்ட ஆளே கிடையாது. என்ன மாதிரி ஒருத்தர் கூட கஷ்டப்பட்டது இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த கஷ்டத்தை பெருமையாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் வந்து கஷ்டத்தை வந்து விரும்புகிறாங்க. சில பேர் ஏன்னா 4 பேர்கிட்ட சொல்லி பந்தா அடிச்சுக்கிறது. 4 பேர்கிட்ட சொல்லும்போது நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும் இல்லையா? இப்போ அதுக்கு கஷ்டப்படணும். கஷ்டம் இல்லை அப்படின்னாலுமே அது கஷ்டமாக வந்து அவங்க நினச்சிக்கணும். இப்படியெல்லாம் வித்தியாசமான விசித்திரமான மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அப்போது ஏற்கனவே கஷ்டம், உலக விஷயங்களை சேகரிக்க சேகரிக்க உலகம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கஷ்டம். என்னென்னமோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அது இப்போ பேச்சே காணோம், என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு நியூஸ் திடீர்னு வரும், இல்லாமல் போயிடும். அப்போ எதுதான் வந்து மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே ஒரே ஒரு பிரச்சனை தான், அவித்யா. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆத்ம ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்மளும் கூட வந்து சில சமயங்களில் அறியாமையினால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் இவங்க தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம், இந்த சூழ்நிலை தான் காரணம், இந்த மாதிரி நம்ம சொல்கிறத நிப்பாட்டணும். நம்மளே அறியாமல் மேபி சொல்லலாம். இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அறியாமை தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து இது கூட நம்ம எப்போ கனெக்ட் பண்ணி பார்க்குறோமோ, ரிலேட் பண்ணி பார்க்குறோமோ, அப்போ இருந்து நமக்கு பிரச்சனையே இருக்காது. என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாகனா இருக்கட்டும், அது அத்தனைக்கும் காரணம் அறியாமை. இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து பழகணும். அப்படி பழகினாலே போதும், நமக்கு பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சிடும். அந்த அவித்யாவை தூக்கிட்டோன்னா போதும். தூக்கணும்னா என்ன பண்ணணும்? உட்காந்து படிக்கணும். என்ன படிக்கணும்? உபனிஷத் படிக்கணும். சரி, அப்போது இந்த பதஞ்சலி முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம 4 விஷயங்கள் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அனித்யா, அசுச்சி, துக்க, அனாத்மசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை நித்திய, சுச்சி, சுக, ஆத்மக்யாதிகி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்னன்னா, அனித்தியத்தை நித்தியமாக பார்த்தல் அவித்யா அப்படின்னு சொல்றார். எது அனித்தியம், எது நித்தியம்? நிறைய பேர் வந்து இந்த உடம்பு அழிஞ்சிருங்கிறது வந்து நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க, எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அதனால தான் உடம்பை காப்பாற்றுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த பெரிய பெரிய முனிவர்கள் கூட நல்லா உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி ஒரு தேவதை வந்தால் நான் சாகவே கூடாதுன்னு சொல்லி கேட்பாங்க, வரம் வாங்குவாங்க. அப்போ இந்த சரீரம் வந்து செத்துருங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவங்க அப்படி வரம் கேட்குறாங்க. இந்த சரீரம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதை வந்து நித்தியமாக ஆக்கணும் இப்படி வந்து நினைக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியுது இந்த சரீரம் நித்தியம் அல்ல, அனித்தியம். ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உலகத்தை நித்தியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் வந்து அனித்தியம்ங்கிறது இருக்காங்க. பட் கம்பேரிங் டு நம்மளை கம்பேர் பண்ணும்போது அது வந்து நித்தியமாக இருக்கே, அதனால அது வந்து அனித்தியம்ங்கிறது தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு எப்பயுமே நான் சாகவே மாட்டேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான். அதுவே வந்து அப்பப்போ தான் அவனுக்கு வந்துட்டு போகும். நம்மளும் ஒரு காலத்தில் இல்லாமல் போவோம் அப்படிங்கிறது அப்பப்போ தான் அவனுக்கு வந்துட்டு போகும். அதை கம்பேர் பண்ணும்போது உலகம் வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கும். அப்போ அதை வந்து அவன் எப்படி பார்ப்பான்? இதைத்தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறார். இப்போ 2வது வந்து அசுச்சி, சுச்சி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அசுத்தம், சுத்தம். அதாவது அசுத்தமானதை சுத்தம் என்று நினைத்தல். எது அசுத்தமானது? சரீரம் அசுத்தமானது, அதை தூய்மையானதாக நினைத்தல். தூய்மை ஆக்கிறதுக்கும் முயற்சி செய்கிறது. நம்ம குளிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா குளிக்கவே அழுக்கு ஆயிட்டு தான் இருக்கும் உடம்பு. ஆனால் உண்மையில என்னுடைய சொரூபம் என்ன? தூய்மையானது தான் என்னுடைய சொரூபம். அப்போது என்னில் அசுத்தத்தை பார்த்தல். அப்போ அந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது இது. அடுத்தது துக்க, சுக. அதாவது துக்கம் தரக்கூடிய பொருள், அதில் வந்து சுகத்தை பார்க்கறது.
இப்போ உதாரணத்துக்கு இந்த மது மது பழக்கம் அப்படிங்கிறது வந்து அது குடிக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அது நமக்கு சுகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது வந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய தன்மானத்தையே இழக்க வைக்குது. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறத பார்த்து தலையில் அடிச்சுட்டு போகுது. 5 வயசு குழந்தைக்கு வந்து அந்த 5 வயசு குழந்தை முன்னாடி கூட அவங்க அப்பாவுக்கு மரியாதை இல்லை. அப்போ இப்படி இருக்குதுன்னா இது வந்து எப்படி எல்லாருமே வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அடைய வேண்டிய லட்சியம் சொல்லி சாதாரணமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, புகழ், கீர்த்தி, அப்புறம் செல்வம், இது 2 தான் வந்து வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒரு அவித்யா தான், இப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த கீர்த்தியை வந்து இழக்க வைக்கிறது எது? இது மாதிரியான மது பழக்கம், குடிப்பழக்கம், இது மாதிரியான விஷயங்கள் நம்மளை வந்து என்ன பண்ணிடும், தன்மானத்தை இழக்க வச்சிரும். அதை இழந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ எது சுகத்தை தரக்கூடியது, எது துக்கத்தை தரக்கூடியதுன்னு தெரியல. ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட ஹார்ஷா பேசுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள உடனே பதிலுக்கு பேசிடணும். நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறத பெருமையா நினைச்சுக்கிறோம். நமக்கு தெரியல, அவங்கள மன்னிச்சு விட்டா இதை விட சுகமா இருப்போம். தெரியல, சுகம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம துக்கத்தை பார்க்குறோம். மன்னிச்சு விட்டா அவன் ஏதோ நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இது வந்து அவித்யாவுக்கான இன்னொரு லட்சணமா சொல்றாரு. அதுக்கப்புறம் 4வது வந்து அனாத்மசு ஆத்மக்யாதிகி அப்படிங்கிற கம்பேரிஷன் கொடுக்கிறார். இதுல வந்து என்னன்னா, அனாத்மாவில் நான் என்ற அபிமானம் வைத்தல். இதுதான் எல்லார்கிட்டையும் இருக்கு. இது இல்லாத ஒரே ஆளுங்க வந்து உபனிஷத் படிச்ச உபனிஷத் மாணவர்கள் தான். அவங்கள தவிர மற்றவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஒரு விஷயத்தினாலதான் வந்து இத்தனையும், இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனையுமே எதனால அப்படின்னா, அனாத்மாவின் இடத்தில் நான் என்ற அபிமானத்தை வைத்ததனால். பஸ்ல போறோம், ஜன்னல் சீட்டை தான் நம்ம தேடுவோம். கொஞ்சம் கூட்டமா இருக்குன்னா கொஞ்சம் நெருக்கலா ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்கும். அதையும் மீறி ஜன்னல் சீட்டு கிடைச்சாலுமே ரொம்ப உடல் பருமனா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நம்ம பக்கத்துல உட்காந்துட்டா நம்ம என்ன நினைப்போம், முடிஞ்சது, ஐயோ எப்படி உட்கார்றது. நான் கூட ஒரு நாள் வந்து பஸ்ல டிராவல் பண்றேன், கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு, சீட்டும் இருந்துச்சு. ஒரு சீட்டு சென்டரா கிடைச்சது, 3 பேர் உட்கார்ற மாதிரி சீட்டு. சென்டரா அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை, இருந்தாலுமே கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. இருந்தாலும் என் கூடவே ஏறின ஒரு ஆள், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் சீட்டு 2 பேர் உட்கார்ற மாதிரி சீட்டு, அதுல ஒரு சீட் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் அதுல தான் உட்காரலான்ட்டு போனேன். அதுல வந்து என் பின்னாடி வந்தவங்க வந்து நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்க போறாங்க. அங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜன்னல் சீட்ல உட்கார்றதுக்கு அவர் இடம் கொடுத்துட்டாரு, அந்த சீட்ல உட்காந்துருக்காரு. அடடா, இது தெரிஞ்சிருந்தா நம்ம ஏறி இருக்கலாமே, இவன் மட்டும் இப்படி சுகமா இருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் வந்து மறுபடியும் சுவாமிஜி சொல்றதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன், இப்படி புலம்புறது தானே நம்ம சம்சாரம்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்போ எதனால எனக்கு இந்த யோசனை வந்துச்சு, நான் இந்த சரீரம்ங்கிறதுனால தானே. வேர்க்க விறுவிறுக்க பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், ஒரு ஜன்னல் சீட்டாக கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். என்னுடைய சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் வயசானவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டார். இல்லைன்னா அந்த ஜன்னல் சீட்லேருந்து எனக்கு காற்று வரும், அந்த காற்றும் போச்சு. இப்போ குப்புன்னு இருக்குது பஸ்ஸுக்குள்ள. இப்போ குப்புன்னு இருக்கிறது யாருக்கு, எனக்கா சரீரத்துக்கா? சரீரத்துக்கு. அந்த சரீரத்து மேலே நான்கிற அபிமானம் வச்சா எனக்கு பிரச்சனை. இதைத்தான் நம்ம சுவாமிஜி வந்து கஷ்டப்பட்டு நமக்கு எப்படியாச்சும் புரிய வச்சிடணும்னு புரிய வச்சுட்டார். அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம அதுலேருந்து ரிலீஃப் கட்டாயம் கிடைக்கும். நம்ம வந்து நான் இப்படி இருக்கனே, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனேங்கிறது தான் சம்சாரம்ங்கிறத நம்ம சுவாமிஜி அடிக்கடி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உடனே அந்த அந்த ஞாபகம் வந்துச்சு, சுவாமிஜி இப்படி சொல்லியிருக்காருல்ல, இந்த நிலையில எனக்கு என்ன பிரச்சனை, எத்தனையோ பேர் வந்து நின்றுட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உட்காந்துருக்கனே. எப்பயுமே பஸ்ஸில் அப்படிதான், கூட்டமாக எல்லா பஸ்ஸும் கூட்டமாக வந்துட்டு இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் நிற்கிறதுக்கு இடம் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, யாருமே நிற்கலை அப்படின்னா நான் மட்டும் நிற்கணுமா, அட்லீஸ்ட் ஒரு ஓரமாக ஒரு சீட் கிடைச்சா கூட பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம். அந்த சீட் கிடச்சிருச்சுன்னா ஜன்னல் சீட் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்போம். ஜன்னல் சீட் கிடச்சதுன்னா அதுலேயே பெஸ்ட்டான ஒரு ஜன்னல் சீட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அதுவும் கிடச்சதுன்னா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஏர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம், அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்க கூடாதா அப்படின்னு நினைப்போம். இப்படி ஏதாவது ஒன்று வந்து நம்ம நினச்சிட்டே தான் இருப்போம். இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னா, அனாத்மாவில் நான் என்ற அபிமானத்தை வைத்தல். இதைத்தான் சொல்றாரு. இப்போ இந்த மாதிரி அவித்யாவுக்கான லட்சணம் கொடுத்துட்டார். இனி அடுத்தது அஸ்மிதா. அஸ்மிதாக்கு என்ன லட்சணம், இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன லட்சணம். இருக்கிறேங்கிறதுல நமக்கு பிரச்சனை இருக்காமா, என்னவாக இருக்கிறேங்கிறதுல பிரச்சனை, அது சொல்ல போறார்.
ஆறாவது சூத்திரம். திருக் திருக் தர்ஷன சக்தியோகோ ஏகாத்மதா ஏவ அஸ்மிதா. திருக் தர்ஷன, திருக்கு தர்ஷன. திருக்குன்னா என்ன அர்த்தம்? காண்பவன். தர்ஷன அப்படின்னா என்னது? பார்க்கப்படும் பொருள். இந்த இடத்துல பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சொல்லும்போது என்னது? காண்பவன் தன்னை காணப்படும் பொருளாக நினைத்தல், அதுதான் அஸ்மிதா அப்படின்னு சொல்றார். அது மட்டும்தான் அஸ்மிதா, அதாவது இரண்டையும் ஒன்றாக நினைத்தல். ஏகாத்மதா ஏவ அஸ்மிதா, ஏகாத்மதா ஏவ அஸ்மிதா அப்படின்னு சொல்றார். திருக் தர்ஷன சத்யோகோ ஏகாத்மதா ஏவ அஸ்மிதா, இரண்டையும் ஒன்றாக பாவித்தல். நம்ம சாஸ்திரத்துல ஒரு நியதி இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன நியதி? திருக் தர்ஷன விவேகம் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. அதாவது என்னன்னா, காண்பவன் காணப்படும் பொருளிலிருந்து வேறானவன். சிம்பிளான விஷயம்தான். என் முன்னாடி ஒரு நோட்டு புக்கெல்லாம் இருக்கு. இந்த புக்கு என்னால் அறியப்படக்கூடிய பொருளாக இருக்கு. அதனால என்ன அர்த்தம்? அது வேற நான் வேறங்கிறது தெளிவா தெரியுது. அதே மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், அது அனைத்தும் என்னால் அறியப்படும் பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் அறிபவனாகிய நான் அதிலிருந்து வேறானவன். ஆனா எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, சரீரம் சொல்லி வரும்போது அங்கிருந்து ஆரம்பிக்குது. இந்த சரீரத்துல இருந்து ஒரு குழப்பம். இந்த சரீரம் நானா, நான் அல்லாததா, என்னால் அறியப்படும் பொருளா அல்லது அறிவதா? அறியப்படும் பொருளாக இருக்கு. சில சமயம் இப்ப நமக்கு இந்த ஞானம் வந்துருச்சு, நம்ம வேதாந்தம் படிச்சு நமக்கு இந்த ஞானம் வந்துருச்சு. வேதாந்தம் படிக்காத இந்த சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இந்த சரி, நம்மளும் சின்ன பசங்களா தான் இருந்தோம், அந்த வயசு சொல்லலை, நம்ம இது தெரியாம இருந்திருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டேஜில் சில சமயம் இந்த சரீரத்தை நான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நடந்து போகிறோம் அப்படின்னா நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நிலையில் நான் இந்த சரீரம் அப்படிங்கிற அபிமானம் வச்சுருக்கோம். எனக்கு உடம்பு சரியில்லை, ஏன் கால் வலிக்குது, இப்படி சொல்லும்போது இந்த சரீரம் என்னால் அறியப்படும் பொருள். இதே தான் மனசு புத்தி அத்தனைக்கும் நம்ம இப்படி தான் நினைக்கிறோம். அப்போ அதில் ஒரு குழப்பம் இருக்குது. நம்ம சுவாமிஜி ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். ஒருத்தன் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். நம்ம இந்த சைக்கிள் என்னோட சைக்கிள், என் சைக்கிளில் காத்தடிக்கணும் இந்த மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல தான் வேற அந்த சைக்கிள் வேறங்கிறதுல தெளிவாக இருக்கான். ஆனால் காய்ச்சல், உடம்பு சரியில்லை, தலைவலி அதுன்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல எப்படி சைக்கிளுக்கு காத்தடிக்கணும்னு சொல்லி சொன்னானோ அது மாதிரி தன்னுடைய உடம்பை அவன் ட்ரீட் பண்ணுறான் அந்த இடத்துல. அதே மாதிரி மனசு சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த சைக்கிள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறான். அந்த சைக்கிள் எப்படி தண்ணிலிருந்து வேறானது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானோ அதே ஒரு அர்த்தத்துல தான் அந்த இடத்துல உடம்பையும் சொல்றான், மனசையும் சொல்றான். அப்போ நான்கிற விஷயத்துல ஒரு குழப்பம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்கிறது சொன்னார். நம்ம அதுல தெளிவா இருக்கிறதா நினைச்சு குழப்பத்துல இருக்கோம். இவ்வளோ நாளா அப்படித்தான் இருந்தோம். அப்ப அந்த வார்த்தை, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் கேட்டது, அந்த ஒரு வார்த்தை என்னை யோசிக்க வச்சுது. அப்போ ஆமா, உண்மையிலேயே நான்கிற விஷயத்துல குழப்பம் இருக்கு. இப்போ அதைத்தான் இங்க அஸ்மிதா அப்படின்னு சொல்றார். நான் என்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், அதுதான் அஸ்மிதா. நான் என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல தான். இப்போ யாராச்சும் ஒருத்தங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுல நமக்கு பெருசா ஒரு பிரச்சனையும் இல்லை. விரிவா சொல்ல ஆரம்பிப்போம். அதான் அதை எங்க கேட்குறீங்க, இதோ எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கு, அது பண்ற சேட்டை இருக்கே, அது தாங்க முடியல, இப்படி அப்படியே வருஷ கதையாக சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் எதனால? நான் இன்னவாக இருக்கிறேங்கிறதுனால தானே. அதைத்தான் அஸ்மிதா அப்படின்னு சொல்றார். அப்ப ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார், அவித்யா, அஸ்மிதா, இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது மூன்றாவது ராகக. ராகம்னா என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சின்ன சூத்திரம் தான் இது. சுகானுஷயி ராகக, அவ்வளவுதான். சுகானுஷயி ராகக, ஏழாவது சூத்திரம். சுகானுஷயி ராகக. சுக அனுஷயி, அதாவது சுகத்தை தொடர்ந்து வருவது ராகம். அணு அப்படின்னா தொடர்ந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். அத யோகானுசாசனம், அணு அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லையா? அப்ப என்ன தொடர்ந்து வருதல் அப்படின்னா என்ன? இந்த டீச்சிங் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த யோக சூத்திரம் எல்லாம் உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான். நம்ம குருஜி சாண்டில்ய உபனிஷத்தை எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அஷ்டாங்க யோகம்ல உபனிஷத்துல தான் இருக்கு, உபனிஷத்துலேருந்து எடுத்து சொல்லப்பட்டது தான். அதுக்கப்புறம் இதை வச்சு தத்துவத்தை உருவாக்குறது அதெல்லாம் ரெண்டாவது. அதை நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நிறைய தர்சனங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கர்மகாண்டம் சொல்றோம் இல்லையா? நம்ம கர்மகாண்டத்தை வச்சு ஒரு தத்துவத்தை உருவாக்கிட்டாங்க ரெண்டு பேர். அதை வச்சு உருவாக்குனதுனால தான் அது ஒரு மதமா இருந்து நம்ம கிட்ட வம்பிழுக்கிறாங்க.
அது அப்படி உருவாக்கல, தத்துவமா உருவாக்கலன்னா அதுக்கும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வாஸ்து சாஸ்திரத்துக்கும் வேதாந்தத்துக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? அதனுடைய டிபார்ட்மெண்ட் வேற, அது வந்து கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் வேற. வேதாந்தம் கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் வேற. அது மாதிரி கர்மகாண்டம் கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் வேற, ஞானகாண்டம் கவனம் செலுத்தக்கூடிய விஷயம் வேற. அதே தான் யோக சூத்திரத்துக்கும். யோக சூத்திரம் எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும், மோட்சத்துக்கு பயன்படுத்தினா நம்ம மாட்டிக்கிட்டோம். சரி, இப்போ சுகத்தை தொடர்ந்து வருவது ராகக. அந்த அணுங்கிற வார்த்தையினால இவ்வளவு தூரம் நம்ம வந்து ட்ராக் மாறிட்டோம். இப்போ நம்ம இந்த சூத்திரத்துக்குள்ள போகலாம். சுகத்தை தொடர்ந்து வருவது ராகம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தினுடைய பொழிப்புரை. இதுக்கு என்ன விரிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கையாகவே நம்ம எல்லாருக்குமே வந்து சுகத்தின் மீது பற்றுங்கிறது இருக்கு. எதுக்கு சுகத்தின் மீது பற்று இருக்குன்னு ஏதாச்சும் ரீசன் சொல்ல முடியுமா? காஃபி குடிச்சா சுகமா இருக்கு அப்படின்னா ஏன் சுகமா இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? சுகமா இருக்கு, அதனால சுகமா இருக்கு. நீ எதுக்கு சுகத்தை நாடுறேன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்ல முடியும்? சுகமா இருக்கு, அது நல்லா இருக்கு எனக்கு, அதனால நான் நாடுறேன், இப்படி சொல்லுவோம். அப்போ சுகத்தின் மீது இயற்கையாகவே பற்றுங்கிறது இருக்கு. ரெண்டாவது, எந்த பொருள் சுகத்தை தருகிறதோ, எனக்கு எந்த பொருள் சுகத்தை தரும் என்று நான் நினைத்திருக்கிறேனோ, நான் நினைக்கின்றேனோ, அந்த பொருள் மேலே எனக்கு பற்றுங்கிறது இருக்கும். அது வந்து எந்த பொருளாக வேணா இருக்கலாம், அது ஆளுக்கால் மாறும். சுகத்தில் பற்றுங்கிறது வந்து ஆளுக்கால் மாறாது, அது எல்லாருக்குமே காமன். ஆனா சுகம் தரக்கூடிய பொருளில் பற்றுங்கிறது வந்து ஆளுக்கால் மாறும். இது ரெண்டாவது. இது அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சுகம் தரக்கூடிய பொருள் என்கிட்ட இல்லாத பட்சத்தில் அதை அடைய வேண்டும்ங்கிற தவிப்பு எனக்குள்ள வரும், வேட்கை அப்படின்னு சொல்லுவோம். இது மூன்றாவது ஸ்டேஜ். நாலாவது ஸ்டேஜ் வந்து லோபம். லோபம்னா என்ன? இதை விடவே மாட்டேன் அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க, அதுக்கு மேலேயும் சம்பாதிச்சுட்டே தான் இருப்பாங்களே ஒழி யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க. இந்த லோபத்திலேருந்து வெளியே வரணும். எனக்கு தெரிஞ்சு கணக்கு வழக்கே இல்லாமல் பார்த்து இந்த தான தர்மம் பண்ணுறவங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆனால் யாருக்கும் கொடுக்காம இந்த லோபத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்களே, இந்த லோபங்கிறது ஒரு நோய், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து நிம்மதியே இருக்காது. அதுவே அந்த லோபமே உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அதுக்கு என்ன காரணம்னா பற்று தான் காரணம். இந்த லோபத்தை விட்டாங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பெயின் ரிலீஃபா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ராகத்தை வந்து டிஃபைன் பண்றார். அடுத்தது துவேஷம். இந்த துவேஷம் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். 8வது சூத்திரம், துக்க அனுஷயி துவேஷக. துக்கானுஷயி துவேஷக. ராக அனுஷயி சுக அனுஷயி ராகக அப்படின்னு பார்த்தோம். சுகத்தை தொடர்ந்து வருவது ராகம். இப்போ துக்கத்தை தொடர்ந்து வருவது என்னது? துவேஷம், வெறுப்பு அப்படின்னு சொல்றோம். இதுலையும் வந்து நம்ம ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, ராகத்துக்கு இயற்கையாகவே வந்து எல்லாருக்குமே இன்பத்தின் மீது பற்றுங்கிறது இருக்கு, சுகத்தின் மீது பற்றுங்கிறது இருக்கு. அதே மாதிரி துவேஷத்தின் மீது, அதாவது துயரத்தின் மீது துவேஷங்கிறது இருக்கு. துயரம் தரக்கூடிய விஷயங்கள், எனக்கு நான் வந்து துன்பத்தை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு. துயரத்தின் மீது துவேஷம், வெறுப்புங்கிறது இருக்கு. துயரம் வேண்டாம் என்ற ஆசைங்கிறது இருக்கு இல்லையா? இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன பண்ணும்? எந்த பொருள் துயரத்தை கொடுக்குமோ அந்த பொருள் மீது நமக்கு துவேஷங்கிறது உண்டாகும் இல்லையா? அப்போ அந்த பொருள் என்னை விட்டு எப்படியாச்சும் போயே ஆகணும். இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இதை நம்ம சம்சாரமே என்ன சொல்றோம், ஒன்றை நாடுதல், ஒன்றை விட்டு விலகுதல். இதை வந்து நம்ம சம்சாரத்துக்கு வந்து சிம்பிளா சொல்லும் போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். எதையாவது ஒன்று நாடிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருப்போம். கொள்ளுதல், தள்ளுதல், இதுதான் நம்ம இது சம்சாரம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சில சமயங்கள்ல சொல்லுவோம். இப்போ அந்த தள்ளுதல் அப்படிங்கிற அந்த விஷயம் துயரம் தரக்கூடிய சாதனம், இது வந்து ஆளுக்கால் மாறுபடும். துயரம் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன். ஆனா துயரம் தரக்கூடிய பொருள் இதுதான் அப்படிங்கிறதுல வந்து வித்தியாசங்கிறது இருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கும். சில பேருக்கு வந்து கணவன், சில பேருக்கு மனைவி, சில பேருக்கு வந்து டைவர்ஸ் பண்ணி ஆகணும், எப்படா டைவர்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ராகம் அவங்களுக்கு, அதனால எப்படா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா துவேஷம், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் கூடவே இருக்கணும், துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா விட்டு போயிடணும். பெத்த குழந்தையாவே இருந்தாலுமே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வரைக்கும் தான் வந்து கூட வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதே குழந்தை துயரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீ எனக்கு பிறக்காமே இருந்திருக்கலாமே, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவன் எனக்கு மகனே கிடையாது,
ஆமாம், ஒரு படத்தில் இப்படி தான், உன்னை பெத்து போடுறதுக்கு 4 எருமை மாட்டை பெத்து போட்டிருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். அவன் என்ன பண்ணிடுவான், எருமை மாட்டை கூட்டிகிட்டு வந்துடுவான், இந்த வளர்த்திக்கோ அப்படின்னு சொல்லி. இவன் வெளியே போயிடுவான். அந்த எருமை மாடு என்ன பண்ணும், ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சாணி போட்டு வச்சிரும். அப்புறம் வந்து கடைசியில் இந்த எருமை மாட்டுக்கு நீயே பரவாயில்ல வந்துருன்னு சொல்லி போட்டு, அப்போ என்ன, துயரத்தை கொடுத்துட்டு இருந்த வரைக்கும் அவனை வந்து வெளியே அனுப்பிட்டாரு. அதை விட ஒரு துயரம் வந்ததுக்கு அப்புறம் நீயே பரவாயில்ல வந்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த எருமை மாட்டுக்கு இந்த எருமை மாடு பரவாயில்ல அப்படின்னு தோணிருச்சு. அதனாலதான் வந்து நமக்கு வந்து அதிகமா துயரத்தை அனுபவிக்காம இருக்கும். நமக்கு துயரம் இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ்ல கேட்கிற மனோபாவம் நமக்கு இருக்குமா? எந்த விஷயமும் புத்திக்கு ஏறவே ஏறாது. அதனாலதான் துயரம் அடையாம நம்மளை பாதுகாத்துக்கணும். யாராச்சும் ஏதாச்சும் கடும் சொற்கள் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சுவாமிஜி 1000 விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க. என்னத்தையோ பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ பிடிச்சிக்கோங்க. அந்த மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. நான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ எடுத்துக்கோங்க. அது ஒரு கேடயமா, ஒரு கவசமாக யூஸ் பண்ணிக்கோங்க. துயரம் மட்டும் நம்ம வந்து வாண்டடாக அனுபவிக்கவே கூடாது. அப்போ வாண்டடாக தான் இவ்வளோ நாள் நான் துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் கேட்டால், ஆமாம், இவ்வளோ நாள் வாண்டடாக தான். அவன் என்ன பேசி போனா எனக்கு என்ன? அடுத்தவங்க பேசுறதுக்கு தான் இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவன் பேசினது யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னன்னா, சிம்பிள் என்னன்னா, இப்படி ஒரு திட்டினாலுமே இந்த சூழ்நிலையில என்னுடைய மனோபாவம் எப்படி இருக்குங்கிறது சோதிக்கிறதுக்கு பகவான் கொடுத்த சூழ்நிலை தான் இது. இப்படி யூஸ் பண்ணிக்கோங்களேன், நல்லா இருக்கும். இப்போ யோசிக்கும் போது நல்லா இருக்கும். சுச்சுவேஷன் அனுபவிக்கும் போது நமக்கு வந்து அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அப்ளை பண்ணி பழகிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட ஒரு ரிலீஃப் நம்ம பார்க்கவே முடியாது. யாராச்சும் கடுஞ்சொற்கள், இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடுஞ்சொற்கள் பேசுங்கன்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த சுச்சுவேஷனே இல்லாமல் அந்த சேஃப்டி ஜோன்ல இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மனசு வந்து எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்குங்கிறது தெரியாது. ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஃபீல்டு ஒர்க்னா என்ன? சொந்தக்காரங்க தான் ஃபீல்டு ஒர்க்கு, நண்பர்கள் தான் ஃபீல்டு ஒர்க்கு. இந்த அரசியல்வாதிங்க எப்படி கடைசி நேரத்தில் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துருச்சா, இதெல்லாம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? இந்த ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நிறைய பேர் இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சில ஸ்கீம்ஸுக்கு வந்து எப்படி பணம் கொடுக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்துட்டு நம்மளா வாங்கினாதான் தப்பு, அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது வாங்குறதுல உனக்கு என்ன தப்பு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்க போய் வாங்குறாங்க, உனக்கெல்லாம் கொழுப்பு திமிரு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சரி, அப்போ நான் யோசிச்சுட்டேன், நம்ம வந்து நேர்மையாக இருக்கோமா இல்லையாங்கிறத வந்து சோதிக்கிறதுக்காக பகவான் ஏற்படுத்தின சூழ்நிலை இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அட்லீஸ்ட் இந்த விஷயத்துலயாச்சும் நேர்மையாக இருப்போமே அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை 1000 போதனைகள் நம்ம சுவாமிஜி கிட்ட இருந்து வந்திருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை 2 3 எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. அன்னைக்கு நீங்கள் ஒன்று தானே சொன்னீங்க, அதனால நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், மற்றதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துடாதீங்க. இப்படி தான் ஒரு நாள் எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர், அவர் வந்து திடீர்னு ஏதோ கிளாஸ் எடுத்திருக்கும் போது இந்த சாந்தி சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லி இருக்கு. அது வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் சாப்பாடு, தரமான ஹைஜீனிக் ஃபுட்டு, 20 ரூபாயோ என்னமோ தான், அன்லிமிட்டெட், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதோ பத்மபூஷன் விருதோ கூட கொடுத்து கௌரவிச்சாங்க. சமீபத்தில் அவர் காலம் ஆயிட்டார். எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், பெரிய மனுஷன் அவர். ரொம்ப அவருடைய கைடன்ஸ் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது இன்னொரு நாள் நம்ம அவரை பற்றி பேசலாம். இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, எதுக்காக சொன்னங்கிறது மறந்துட்டேன். ஆமாம், இந்த மாதிரி வந்து அங்கே சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்கள் ப்ரொஃபஸர் வந்து அதை எக்ஸாம்பிளாக சொல்லி அவர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ நான் கேட்டேன், என்ன சார் சாந்தி கீர்ஸ்ன்னு சொல்லி ஏதோ சொன்னீங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவர் இதை சொல்லிட்டு ஒரு நாள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே பக்கத்தில் இருக்கிற மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம், கேட்டால் இவர் தான் அனுப்புனாருன்னு சொல்லிடலாம், இவர் தான் இப்போ போய் சாப்பிட்டு வர சொன்னார். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னால் வந்து அது அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போது என்னென்னா, ராகம் பார்த்தோம், துவேஷம் பார்த்தோம். இந்த ராகம்ங்கிறது வந்துட்டு இன்பத்தை தொடர்ந்து வரக்கூடியது, சுகத்தை தொடர்ந்து வரக்கூடியது. துவேஷம்ங்கிறது வந்து துக்கத்தை தொடர்ந்து வரக்கூடியது. இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடைசியில் லோபங்கிற ஒரு விஷயத்துல நம்மளை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாருக்கும் எதையும் பகிர்ந்து கொடுக்கவே மாட்டோம். இது இந்த துக்கம்ங்கிறது வந்து என்ன பண்ணும், இந்த துவேஷம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, குரோதம், கோபம்ங்கிறத உண்டு பண்ணும். இது வந்து லோபம், இது குரோதம். நமக்கு வந்து எந்த விஷயத்துல ஆசை அதிகமாக இருக்கோ, ஆசை அதிகமாக இருக்க இருக்க லோபம், குரோதம், பயம், இது அத்தனையுமே வரும்.
இப்போ பயம் வருது இல்லையா, அந்த பயத்தை பற்றி தான் வந்து அடுத்து சொல்ல போகிறார். இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இருக்கலையே வந்து டாப் மோஸ்ட் பயத்தை பற்றி சொல்ல போகிறார். 9வது சூத்திரம். ஸ்வரசவாகி விதுஷோ அபி ததாரூடோ அபினிவேஷாக. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்வரசவாகி அப்படிங்கிற வார்த்தை, இதை வந்து மூணாக பிரிக்கிறோம். ஸ்வரசவாகி அதாவது என்னென்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் அதன்படி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஸ்வ அப்படின்னா நம்முடைய, ரச அப்படின்னா சம்ஸ்காரங்கள், வாகி அப்படின்னா அதன்படி செல்லுதல். இந்த சூத்திரம் வந்து மிக முக்கியமான ஒரு சூத்திரம். இதில் வந்து நம்ம ஆச்சாரியார்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இதை வந்து விளக்குறாங்க. அதாவது இந்த மரண பயம் என்பது, மரண பயம் அப்படிங்கிறத நம்ம செத்துருவோங்கிற பயம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்துக்கூடாது. நான் இல்லாமல் போயிடுவணுங்கிற பயம், இந்த பயம் தான் டாப் மோஸ்ட் பயம், எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. இப்போ இதுக்கு வந்து ஸ்வரசவாகி விதுஷோ அபி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸ்வரசவாகினா இது வந்து நம்முடைய சம்ஸ்காரங்களின் படி வரக்கூடியதாமா. விதுஷக அபி இது வந்து என்னன்னா கற்றறிந்தவர்களுக்கு கூட இது இருக்கு. மற்ற எல்லா ஜீவராசிகளை போல கற்றறிந்தவர்களுக்கும் இந்த பயம்ங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்புறம் ததா ஆரூடக, ததாரூடக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ததா ஆரூடக அதாவது அனுபவத்தில் நன்கு ஊறிய, எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச, நன்கு அனுபவத்தில் ஊறிய படித்த பண்டிதர்கள், சாதாரண மனுஷங்கள்ல இருந்து படித்த பண்டிதர்கள் வரைக்கும் இந்த பயம் என்பது இருக்கிறது. என்ன பயம் அப்படின்னா அபினிவேஷா, மரண பயம். இப்போ மரண பயம்ங்கிறது வந்து வெறும் செத்துருவோங்கிற பயம் மட்டும் இல்லாமல் எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னேன், நான் இல்லாமல் போய் விடுவேனோ அப்படிங்கிற பயம். இப்போ இந்த பயத்தினால தான் வந்துட்டு நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ இது வந்து சம்ஸ்காரங்களின் அடிப்படையில் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. இங்கே வந்து தர்க்கபூர்வமாக வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, இப்போ நான் இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆசை தானே, எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கு இல்லையா. இப்போ சாதாரணமாக வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து நமக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த அனுபவம் என்ன ஆகும் அப்படின்னா சம்ஸ்காரமாக நமக்குள்ள போகும். இந்த சம்ஸ்காரம் வந்து நமக்கு வந்து வாசனைகளாகி ஸ்மிருதி ரூபமாக அது வந்து நம்ம மெமரிக்குள்ள இருந்து வெளியே வந்து ஆசைங்கிறது உருவாகும். இந்த ஆசைங்கிறது வந்துட்டு எப்போ நமக்கு வருங்கிறது சொல்ல முடியாது. திடீர்னு நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் நான் வந்து இதைத்தான் ஆசைப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது கிடையாது. நான் நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு வந்து நான் இந்த பொருள் மேலே தான் ஆசைப்படுவேன் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு மாறிட்டே இருக்கும். எதன் அடிப்படையில் அப்படி மாறுது அப்படின்னா நம்முடைய ஸ்மிருதி நினைவு அதன் அடிப்படையில் மாறுது. அந்த ஸ்மிருதி எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா வந்து வாசனைகள்லேருந்து வருது. அந்த வாசனைகள் அது சம்ஸ்காரமாக இருக்குது. அந்த வாசனைகள் எதுலேருந்து வருது அப்படின்னா அனுபவத்திலேருந்து வருது. இப்போ அனுபவத்திலேருந்து வரக்கூடியது தான் வந்துட்டு இது அத்தனையும். இப்போ நல்லா யோசிக்கணும். இந்த மரண பயம், நான் இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற பயம் நமக்கு இருக்கு இல்லையா, எல்லாருக்குமே இருக்கு. அப்போ நான் இல்லாமல் போய்விடக்கூடாது, நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அப்போ இந்த ஆசை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இதை அனுபவிச்சிருக்கோன்னு அர்த்தம். நம்ம வந்து இந்த பிறவியில் அதை அனுபவிக்கலை, இந்த பிறவியில் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன அர்த்தம்? நான் வந்து நாக்கு இல்லாதவன் வந்து பேசினா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது சில உதாரணங்கள்லாம் கொடுப்பாங்க. தூங்கிட்டு இருக்கிறவன் வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றதுலையே அவன் தூங்கலைன்னு அர்த்தம். நான் ஊமேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. அப்போது ஏற்கனவே வந்து இந்த மரணத்தை அனுபவிச்சிருந்தா மட்டும்தான் இந்த மரணம் எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற பயம்ங்கிறது எனக்கு இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம வந்து இந்த பிறவிகளை அனுபவிக்கலை, அப்போ கட்டாயம் ஒரு பிறவிகளில் முன் ஜென்மம் புனர்ஜென்மம் இருக்குங்கிறது இந்த சூத்திரத்தை வச்சு ப்ரூஃப் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த மரண பயம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்குது, அதன் மீது மரண பயம் இருக்கக்கூடாது, நான் இல்லாமல் போய்விடக்கூடாதுங்கிற ஆசை நமக்கு இருக்குது அப்படின்னா அது கட்டாயம் ஸ்மிருதி தேவை. இப்போ ஸ்மிருதி வேணும் அப்படின்னா கட்டாயம் சம்ஸ்காரம் இருந்திருக்க வேண்டும். சம்ஸ்காரம் இருந்திருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அனுபவித்திருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் வந்து புனர்ஜென்மம் இருக்கிறது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. இப்போ நம்ம காலங்காலமாக வந்து என்ன விரும்பிட்டு இருக்கோம், நான் இல்லாமல் போய்விடக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த சரீரம் நானுன்னு நினைக்கிறதுனால தான் என்ன ஆகுறாங்க, மரண பயம்ங்கிறது அவங்களுக்கு வருது. மனம் புத்தி இதெல்லாம் நான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் என்ன ஆகுது, இந்த மனம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான்,
நிறைய பேர் இதை ஒரு ஃபிலாசபியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் தான் வந்து நித்தியம், இதை வந்து ஒத்துக்குவாங்க. நம்மளாம் அநித்தியம் தானே, அப்போ நம்ம இல்லாமல் போயிடுவோம், இப்படி சொல்லிட்டே போது நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். இந்த ஃபிலாசபியெல்லாம் வந்து எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கும் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் எதுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் இல்லையா? அப்போது இந்த மரண பயம் என்பது நான் இல்லாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம். இந்த பயமானது நான் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறேன், அதன் காரணமாக எனக்கு இது துயரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பஞ்ச கிளேஷங்களில் வந்து 5வதாக இந்த கிளேஷத்தை சொல்லி முடிவு செய்கிறார். மேலே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இத்தோட நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.